Hello viewers. Welcome to Minute Mystery. இது 1978 பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி. இந்த ஒரு நாள்ல ஜோ சோனஸ் அப்படின்ற 55 வயது கலிபோர்னியா ஆண் பாத்தீங்கன்னா தன்னோட Volkswagen கார் எடுத்துட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மலைப்பகுதியோட ரோட்ல காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி ஓட்டிட்டு போயிட்டு இருக்க அந்த ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா ஸ்னோ சீசனா இருக்கு. அதாவது காடுகள் ஃபுல்லாமே பனி கொட்டி கிடக்கு. ரோட்ல கூட பனி கொட்டி கிடக்கு. சோ அப்படி பனி கொட்டி கிடக்குற அந்த ரோட்ல கார் ஓட்டிட்டு போறதுக்கு யாருனாலும் பயப்படதான் செய்வாங்க. இருந்தாலும் இந்த ஜோ சோனஸ் பாத்தீங்கன்னா எதை பத்தியும் கண்டுக்கிறாம அவர் வாட்டுக்கு காரை ஓட்டிட்டே போயிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த மாதிரி காரை ஓட்டிட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஓட்டிட்டு போறதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வீக்கெண்டா இருக்கு. சோ அந்த வீக்கெண்ட்ல தன்னோட ஃபேமிலியை இந்த பக்கம் கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்றதுக்கு ரோட செக் பண்றதுக்காக தான் இந்த பக்கமா காரை ஓட்டிட்டு வர்றாரு. அப்படி ஓட்டிட்டு வரப்ப பிளமாஸ் நேஷனல் ஃபாரஸ்ட் ரீச் பண்றப்ப அவருடைய காரு பனியில மாட்டிக்கிறது. அதாவது காரோட சக்கரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பனிக்குள்ள நல்லாவே சிக்கிக்குது. அந்த டைம்ல இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சுத்தமா தெரியவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல ஹெல்ப் கேட்கறதுக்கு இவருக்கு வழியே இல்ல. சோ இப்போதைக்கு இவருக்கு இருக்கிற ஒரே வழி கீழ இறங்கி இவரை காரை தள்ளுறது மட்டும்தான். சோ அதனால ஆக்சிலேட்டர் கொடுத்து எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கறாரு. கார் நகரவே இல்லைன்றது தெரிஞ்ச உடனே கார்ல இருந்து கீழே இறங்கி இவரே காரை தள்ளுறாரு. அப்படி தள்ளுறப்ப பாத்தீங்கன்னா கார் சக்கரம் நல்லாவே பதிஞ்சுக்கிடுச்சு இல்லையா. சோ அதனாலேயே கார் பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது. இவரும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து காரை தள்ளுறாப்ல. அப்படி தள்ளுறப்ப பாத்தீங்கன்னா அவரோட செஸ்ட்ல ஒரு சின்ன பெயினும் கிரியேட் ஆகுது. அது சின்ன பெயின் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய பெயின் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இவர் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுனதுல பாத்தீங்கன்னா இவருக்கு ஹார்ட் அட்டாக்கே அந்த டைம்ல வந்துருது. சோ அந்த பெயின் வந்த உடனே அந்த பெயினை தாங்க முடியாம மெல்ல மெல்ல நகர்ந்து போய் மறுபடியும் காருக்குள்ளேயே உட்காந்துறாரு. சோ அந்த பெயின் குறையிற வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாரு. சோ அப்படி அவர் ரிலாக்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா தூரமா 2 ஹெட்லைட்ஸ் எரியுற வெளிச்சம் இவருக்கு நல்லாவே தெரியுது. அதை பார்த்த உடனே ஆத்தாடி 2 வண்டி வருது. அதுல ஒரு வண்டி பழுதுபட்ட வாகனங்களை தூக்கிட்டு போற வண்டியா கூட இருக்கலாம். சோ இப்ப நம்ம உடனே கார்ல இருந்து கீழே இறங்கி கத்தணும் அப்படின்னா அவங்க கவனம் நம்ம பக்கம் திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து கீழே இறங்கி கத்துறாப்ல. அப்படி கத்துறப்ப அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா சில உருவங்கள் இவருக்கு நல்லாவே தெரியுது. அதுல பாத்தீங்கன்னா சில குரூப் ஆஃப் மென் இருக்காங்க, ஒரு உமன் இருக்காங்க, ஒரு பேபி இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்காங்க. சோ அவங்கள பார்த்தா இவர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாப்ல. ஆனா இவர் கத்த ஆரம்பிச்ச அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்டும் ஆஃப் பண்ணப்படுது. அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நடந்துட்டு இருந்தவங்களும் மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணுது. சோ வேற வழியே இல்லாம மறுபடியும் காருக்குள்ளேயே போய் உட்கார்றாரு. ஏன்னா வெளியே பாத்தீங்கன்னா பனி அளவுக்கு அதிகமா ஒழுகுது இல்லையா, அதனாலே மறுபடியும் காருக்குள்ள போய் உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கப்ப அடுத்த சில மணி நேரம் கழிச்சு இன்னொரு லைட் வெளிச்சம் அவரோட கண்களுக்கு படுது. அந்த வெளிச்சம் பட்ட உடனே மறுபடியும் கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஆனா என்னத்த கத்துனாலும் இந்த தடவையும் இவர் கத்துற அந்த ஒரு சத்தம் தூரமா இருக்கிற அந்த ஒரு ஹெட்லைட் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்கவே இல்ல. அவங்களும் அந்த இடத்துல இருந்து டிஸப்பியர் ஆயிடுறாங்க. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அப்படி டிக்கிங் ஆயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா உள்ள உட்கார்ந்த மாதிரியே இந்த ஜோ சோனஸ் பாத்தீங்கன்னா காரோட ஆக்சிலேட்டர் கொடுத்து சருன்னு சொல்லிட்டு சக்கரத்தை சுத்த வச்சுட்டே இருக்காரு. அப்படி சுத்த வைக்கிறப்ப எப்படியாச்சும் கார் வெளியே வந்துருன்ற நம்பிக்கையோட சுத்த வச்சுட்டு இருக்காரு. ஆனா டைம் தான் ஓடுதே தவிர கார் அங்கிருந்து நகராம இன்னமும் ஆழமா தான் பனிக்குள்ள சொருகிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கார்ல இருந்த ஃபியூல் கம்ப்ளீட்டா காலி ஆயிருது. சோ இதுக்கு மேலே நம்ம அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. நம்ம இங்க இருந்து பொடிநடையா நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நள்ளிரவுல ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த அடர்ந்த பனிக்காட்டு பகுதியில பாத்தீங்கன்னா தன்னந்தனியா அவர் நடந்து போறாரு. அப்படி நடந்து போறப்ப சில தூரத்தை கடக்கிறப்ப பாத்தீங்கன்னா 1969 மெர்க்குரி மாண்டிகோ கார் ஒண்ணு பாத்தீங்கன்னா இவருடைய கார் மாதிரியே பனியில பதிஞ்சு நிக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே அந்த காரோட ஜன்னல் வழியை எட்டி பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப அந்த காருக்குள்ள யாருமே இல்ல. சோ அதை பார்த்தோன்னே சரி நம்மள மாதிரியே இவங்களுக்கும் கார் பனிக்குள்ள பதிஞ்சு போச்சு போல, அதனாலேயே காரை இங்க நிப்பாட்டிட்டு அவங்க நடந்து போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி பக்கத்துல 8 மைல் தொலைவுல இருக்க கேம்புக்கு போயிடுறாப்ல. சோ அங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இவர் கம்ப்ளீட்டா ஆல்ரைட்டும் ஆயிடுறாப்ல. சோ இது வரைக்கும் அந்த அடர்ந்த பனிக்காட்டுக்குள்ள கார்ல மாட்டிக்கிட்ட இவருக்கு தான் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்த நமக்கு இவருக்கு எதுவுமே நடக்கல. ஆனா அந்த முந்தின நாள் நைட்டு ஃபர்ஸ்ட் டைம் 2 ஹெட்லைட் சிக்னல் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த சிக்னலை பார்த்து இவர் ஹெல்ப் பண்ணி சொல்லிட்டு கையை காட்டினார் பாத்தீங்களா. அப்படி கையை காட்டின டைம்ல ஆப்போசிட்ல நின்றுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா சில பேரு, அந்த சில பேருக்கு தான் சம்திங் நடக்க போகுது அப்படின்றது அந்த டைம்ல இந்த ஜோ சோனஸ்க்கு தெரியாம போயிருச்சு. அப்படி தெரியாம போன அந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்குமே ஒரு மிகப்பெரிய மிஸ்டீரியஸான இன்சிடென்ட்டா மாறப்போகுது அப்படின்றதும் இவருக்கு தெரியாம போச்சு. சோ அன்னைக்கு இரவு என்னதான் நடந்துச்சு, அந்த கார்ல இருந்து இறங்கின அந்த நபர்கள் யாரு, அவங்க எதுக்கு அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு போனாங்க, அப்படி நிப்பாட்டிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க போனாங்க, அப்படி போன அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மோஸ்ட் மிஸ்டீரியஸான ஒரு கேஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம என்கேஜான த்ரில்லிங்கா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். கூடவே லைக் அண்ட் ஷேரும் பண்ணிருங்க. எஸ், அடுத்த நாள் காலையில ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஜோ சோனஸ் பெட்ரோலை வாங்கிட்டு போய் அவருடைய கார்ல ஊத்திட்டு சில பேரோட ஹெல்ப்போட அவருடைய கார் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துடுறாரு. இது பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு இன்சிடென்ட்டா தான் நடக்குது. ஆனா அதே நாள்ல கலிபோர்னியால இருக்க ஒரு அம்மா அப்பா பாத்தீங்கன்னா பயங்கர பதற்றத்தோட யூபா சிட்டில இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுதான் நேத்து நைட்டு பாஸ்கெட் பால் விளையாட போன எங்களுடைய பையன் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல அப்படின்றது. இதை கேட்டோன்னே போலீஸ்காரங்கனால நேத்து நைட்டு தானே காணாம போனேன், அதுக்குள்ள ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு
கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா அப்பா, என் பையன் நார்மலான பையனா தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டேன், ஆனா அவன் கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றிய பையன், அவன் எப்பயுமே எங்க போனாலும் நைட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துருவான், ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் அவன் வீட்டுக்கு வரல அப்படின்னா அவனுக்கு ஏதோ சம்திங் நடந்திருக்கும் சார், இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அந்த அம்மாட்ட உங்களுடைய பையனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஜாக் மதுர்கா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவனுக்கு வயசு 30, அவன் மெர்க்குரி மேண்டிகோ காரும் வச்சிருக்கான், அண்ட் அவன் ஒரு லோக்கல் ஃப்ரூட் கம்பெனில டிஸ்பாசராவும் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனா அப்படி வேலை பார்க்கறப்ப அவன் ரொம்ப ஸ்லோவா வேலை பார்க்கறான் அப்படின்றனாலே அவனை வேலையை விட்டு தூக்கி விட்டாங்க. சோ அதனாலேயே இப்ப அவன் வேலை இல்லாம தான் எங்க கூட வீட்டுல இருக்கான். அது மட்டும் கிடையாது, அவன் கொஞ்சம் மன வளர்ச்சி குன்று இருக்கனால யூனிவர்சிட்டியோட கேட்வே ப்ரோக்ராம்ல இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். இந்த கேட்வே ப்ரோக்ராம்ன்றது வேற எதுவும் கிடையாது, மறுவாழ்வு மையம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த கேட்வே ப்ரோக்ராம். இங்க தான் பாத்தீங்கன்னா ஜாக் மதுர்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்படி இவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இந்த ஒரு சென்டர்ல பாத்தீங்கன்னா இவன் கூட 4 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே டீம்ல தான் பேஸ்கெட் பாலும் விளையாடுறாங்க. எங்க வெளியே போனாலும் சரி இல்ல விளையாட போறதா இருந்தாலும் சரி இவங்க 5 பேர் தான் சேர்ந்தே போவாங்க, சேர்ந்தே வருவாங்க. இப்படிதான் பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி இவங்களுக்கு பேஸ்கெட் பால் மேட்சும் இருந்துச்சு. சோ அந்த மேட்சை விளையாண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பையன் அவனுடைய கார் எடுத்துட்டு இந்த 4 பேரையும் பிக்கப் பண்ணிட்டு போனான். அப்படி போனவே மறுபடியும் வீடு திரும்பவே இல்ல. அவனை எப்படியாச்சும் நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போலீஸ்ட்ட சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே போலீஸ் உங்க பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் 4 பேர் சொன்னீங்களா, அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க அம்மா அந்த 4 பேருமே இதே மாதிரி மன வளர்ச்சி குன்றியவங்க தான் சார். அதுல ஒருத்தனோட பேரு வில்லியம் ஸ்டெர்லிங், இவன் தான் என் பையனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவன் ரிலிஜியஸ்ல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை கொண்டு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் அளவுக்கு அதிகமா புக் படிப்பான். ஆனா என்னத்தான் தான் புக் படிச்சாலும் இவன் மென்டலி கொஞ்சம் டிசேபிளான ஆளு தான். அதுக்கடுத்து இன்னொருத்தனோட பேரு டெட் வெயர், இவன் தான் எங்க கேங்லயே கொஞ்சம் வயசு கூடின ஆளு. அண்ட் இவனுக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னத்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் இவனுக்கு காமன் சென்ஸ் அப்படின்றது ரொம்பவே புவரா இருக்கும். ஒரு தடவைலாம் பாத்தீங்கன்னா எதுக்கு வாங்குறோம் ஏன் வாங்குறோம்னு தெரியாம கிட்டத்தட்ட $100 வெறும் பென்சிலை மட்டுமே வாங்கி வச்சிருந்தான். அதை எதுக்கு வாங்கணும்னு கூட தெரியாம தான் வீட்லயே வச்சிருந்தான். சோ அந்த அளவுக்கு காமன் சென்ஸே இல்லாத ஒரு ஆள் தான் இவன். சோ அப்படிப்பட்ட இவன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கடையில கிளர்க்கா வேலை பார்த்தியான். அப்படி வேலை பார்க்கறப்ப இதே மாதிரி எக்கச்சக்கமான காமன் சென்ஸ் மிஸ்டேக் பண்ணனாலேயே இவனை வேலையை விட்டு அடிச்சு பத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் இவனும் பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுத்திட்டு இருக்கான். அதுக்கடுத்து 4வது ஆளோட பேரு ஜாக் கியூட். இவன் பாத்தீங்கன்னா ஸ்லோ ரியாக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது எது சொன்னாலும் ரொம்ப ஸ்லோவா தான் ரியாக்ட் பண்ணுவான். நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்டோம்னா கொஞ்சம் லேட்டா தான் பதில் சொல்றது, எவனாவது அடிச்சானா கொஞ்சம் லேட்டா தான் ஏன்டா அடிச்சா அப்படின்னு கேக்குறது, இந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்லோவா ரியாக்ட் பண்றான் தான் இந்த ஜாக் கியூட். இவன் பாத்தீங்கன்னா காமன் சென்ஸ் குறைவா இருக்க டெட் வெயர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட தான் க்ளோஸாவே பழகுவான். ஏன்னா இவனுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேலை செய்யணும்னா ஒருத்தனோட ஹெல்ப் தேவைப்படும். அதாவது பேசிக்கா டெலிபோன் எடுத்து ஒரு நம்பரை டயல் பண்ணா கூட இவனால டயல் பண்ண முடியாது. அது கூட யாராவது இந்த டயல் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் இவனால பேசவே முடியும். அதுக்காக தான் இவன் டெட் வெயர் கூடயே சுத்தி திரிவான். அதுக்கடுத்து இந்த கேங்ல 5வது ஆள் தான் கிரே மேத்தியஸ். இந்த 5 பேர்ல கொஞ்சம் மெச்சூர்டான ஆள்னா அது இவனே சொல்லலாம். ஏன்னா இவனுக்கு பாத்தீங்கன்னா மத்தவங்க மாதிரி ரொம்ப மென்டல் அஃபெக்ட் ஆன ப்ராப்ளம்லாம் கிடையவே கிடையாது. இவன் இப்ப ரீசெண்டா தான் இந்த சென்டர்ல வந்து ஜாயின் பண்ணவே செஞ்சான். ஆனா இவனுடைய பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவனுக்கு ஸ்கிசோஃபினியா இருந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட்லயும் இருக்கு. அண்ட் இவன் யுஎஸ் ஆர்மில வேலை பார்க்கவும் செஞ்சிருக்கான். அண்ட் இந்த 5 பேர்ல பாத்தீங்கன்னா என் பையன்டையும் கடைசியா சொன்ன கிரே மேத்யூஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க 2 பேர்ட்ட தான் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, மத்த 3 பேர்ட்ட டிரைவிங் லைசன்ஸே கிடையாது. சோ இந்த 5 பேர் தான் அவங்க டீமுக்காக பேஸ்கெட் பால் விளையாட போனவங்க ரிட்டனாவே இல்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தனே போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக இந்த காலகட்டம் மாதிரி சிசிடிவி கேமராவை செக் பண்ண முடியும். ஏன்னா இது 1979 காலகட்டம் இல்லையா. சோ அந்த காலகட்டத்தில் போலீஸ் ஏதாவது குழுவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரஸ் அண்ட் மீடியாவை தான் நம்பி இருப்பாங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த 5 பேரோட போட்டோவை நியூஸ் பேப்பர்லயும் டெலிவிஷன்லயும் கொடுத்து இந்த 5 பேரும் காணாம போயிட்டாங்க. இவங்க காணாம போறப்ப பாத்தீங்கன்னா மெர்க்குரி மாண்டிகோ கார்ல போனாங்க. சோ இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தரை பார்த்தாலும் போலீஸ்ட வந்து இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்னு பப்ளிஷ் பண்ண சொல்றாங்க. சோ இந்த நியூஸும் பப்ளிஷ் பண்ணப்படுது. அப்படி பப்ளிஷ் பண்ணப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த ஜோஸ் ஜோனஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் போலீஸ்ட வந்துட்டு சார் இந்த காரை நான் நேத்து பிளம்மஸ் நேஷனல் ஃபாரஸ்ட பார்த்தேன், நான் அந்த காரை கிராஸ் பண்ணி வரப்ப அந்த கார்ல யாருமே இல்ல சார், வெறும் கார் தான் நின்னுட்டு இருந்துச்சு, மேபி நீங்க அங்க போனீங்கன்னா அந்த காரை தூக்கிடலாம் சார் அப்படின்னு போலீஸ்ட சொல்றாப்ல. அப்படி சொன்ன அடுத்த சில நிமிடங்களே போலீஸ் அந்த இடத்துக்கு விரைந்து போறாங்க. அப்படி போறப்ப அந்த கார் அங்கதான் நிக்குது. அந்த காரை பார்த்த உடனே போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்குது. ஏன்னா கார் இங்க தான் நிக்குன்னா கண்டிப்பா இந்த 5 பேர் இந்த சரௌண்டிங்ல எங்கேயாவது தான் இருக்கணும், நம்ம ஈஸியா அவங்கள கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களையும் நோட் பண்றாங்க. ஏன்னா இந்த கார் நிக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா ரோடு நல்லா கிளீனா போடப்பட்டிருக்க ஏரியாவே கிடையாது. இது கொஞ்சம் குண்டு மூலியமா கரடு மூடா இருக்க ஏரியா. சோ இந்த ஏரியால எக்ஸ்பீரியன்ஸா காரை நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களால மட்டும்தான் காரை ஸ்மூத்தாவே ஓட்டிட்டு வர முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் யாராவது ஒருத்தவங்க இந்த ஏரியால காரை ஓட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா கார் கண்டிப்பா எக்கச்சக்க அடி வாங்கியிருக்கும். ஏன்னா பள்ளம் மேடு எதுன்னு தெரியாம அங்கங்க காரை விட்டு விட்டு கண்டிப்பா கார்ல எக்கச்சக்க பாகங்கள் நெளிஞ்சிடும் இல்லையா. ஆனா அப்படி எந்த ஒரு நெளியுமே இந்த ஒரு கார்ல இல்லவே இல்ல. இந்த ஒரு விஷயம் தான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா கொடுக்குது. ஏன்னா இந்த 5 பேரும் வந்த இந்த ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபெமிலியரே கிடையாது. இப்பதான்
தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கார் எப்படி எந்த ஒரு டேமேஜும் ஆகாம அப்படியே இருக்கு அப்படின்றதான் போலீஸ்க்கு இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய சந்தேகமே. சோ அதை நோட் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் அந்த கார்ல வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தரவா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அந்த காருக்குள்ள இருக்கிற சீட்ல பாத்தீங்கன்னா சில தின்று போடப்பட்ட ஸ்நாக்ஸ் கவர் மட்டும் தான் கிடக்கு. அந்த காரோட ஜன்னல் கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அது கீழே இறக்கி விடப்பட்டிருக்கு. காரோட சாவி பாத்தீங்கன்னா அந்த கார்ல இல்ல. ஆனா என்னதான் காரோட சாவி அதுல இல்ல அப்படின்னாலும் காரோட டோர் ஓபன் ஆயிதான் இருக்கு. சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டரியா தான் போலீஸ்க்கு படுது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காரை சேஸ் பண்ணிட்டு போய் ஃபர்தரா வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த கார் அங்க இருந்து சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த 5 பேர் இந்த மலைக்கு வந்தாங்க அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்றப்ப முதல் நாள் இரவு 10:30 மணிக்கு பாத்தீங்கன்னா இவங்க பேஸ்கெட்பால் கேம் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க பேஸ்கெட்பால் விளையாண்ட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஓரவில்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி பயணித்து சிக்கோ அப்படின்ற பிளேஸ் அடைஞ்சா மட்டும் தான் அவங்களோட வீடு அவங்களால அடைய முடியும். ஆனா அந்த ஒரு ஹைவேல தெற்கு நோக்கி இவங்க போகாம கேம் விளையாண்டு முடிச்ச உடனே பக்கத்துல இருக்கிற கேஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இவங்களுக்கு தேவையான சில ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபாஸ்டஸ் செர்ரி பை, லெமன் பை, ஸ்னிக்கர்ஸ் பார், மாரத்தான் பார், 2 பெப்சி அண்ட் கொஞ்சம் பால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான சில ஸ்நாக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி இவங்க வாங்க போனப்ப பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருந்த அந்த ஓனர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் கடையை க்ளோஸ் பண்ண போற டைம், அந்த டைம்ல வந்து இவங்க கொஞ்சம் உழப்பல் பண்ற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டது பாத்தீங்கன்னா அவருக்கு செம்மையான கடுப்பை கிரியேட் பண்ணிருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க மென்டலி கொஞ்சம் டிசேபிள்டான ஆட்கள் அப்படின்றதுனாலயே அதை பெருசா கண்டுக்கிறாம இவங்களுக்கான ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. அப்படி அனுப்பி விட்டு அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த 5 பேரை கடைசியா உயிரோட பாத்துருக்காரு. அதுக்கடுத்து இந்த 5 பேரை யாருமே உயிரோட பார்க்கல. சோ ஸ்நாக்ஸ் வாங்கின இந்த 5 பேர் பாத்தீங்கன்னா கார்ல ஏறிட்டு அதுக்கடுத்து கார்ல இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புன அவங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஓரோவில்லையில இருந்து தெற்கு நோக்கி பயணித்து சிக்கோவை நோக்கி போகாம இந்த ஓரோவில்லையில இருந்து கிழக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கிழக்கு நோக்கி பயணிக்கிறதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அந்த பக்கம் மிகப்பெரிய மலைகள் இருக்கு. அந்த மலைகள்ல பாத்தீங்கன்னா பாதைகள் அந்த அளவுக்கு தெளிவா இருக்காது. அந்த பகுதிகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பனி விழுந்து மலையை பாத்தீங்கன்னா பனியால் மூழ்கி காணப்படும். சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு மலைப்பகுதிக்கு எதுக்கு இவங்க 5 பேரும் கார் எடுத்துட்டு போனாங்க அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. சோ இந்த கேள்விக்கு கிளாரிபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த 5 பேரோட அம்மா அப்பாட்ட நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பதில் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேரோட அம்மா அப்பாவையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படி விசாரிச்சு பாக்குறப்ப இவங்க கிழக்கு நோக்கி பயணிக்கிறதுக்கான எந்த விதமான காரணமும் கிடையவே கிடையாது. இவங்க ஏன் அந்த பக்கம் போனாங்கன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரோட அம்மா அப்பாவுமே சொல்றாங்க. சோ இவங்களா தனியா அங்கிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சம்திங் யாரோ ஒரு நபர் இல்லாட்டினா ஏதோ ஒரு சக்தி அவங்களை அங்கிட்டு கூட்டிட்டு போனா மட்டும்தான் அவங்க அந்த பக்கம் போயிருக்கணும் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. சரி, யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டாரு, இல்லாட்டினா ஏதோ ஒரு சக்தி அவங்களை அங்கிட்டு கூட்டு போயிருச்சுன்னு கூட வச்சுக்கிருவோம். அப்படி கூட்டிட்டு போய் கார் அங்க நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்க அப்படின்றத இங்க இருக்கிற அடுத்த ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கு. சோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு பதில கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த சரௌண்டிங் ஏரியால ஃபுல்லா சர்ச் பண்ணணும் இல்லையா. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு தனிப்படை அமைச்சு அந்த பனி சூழ்ந்த காட்டு பகுதியில தேடுறதுக்கு ஆட்கள் அனுப்பி விடுறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பாக்குறாங்க. ஆனா அப்படி தேட 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 பாத்தீங்கன்னா அந்த காட்டுல பனி ஊழுகிற அளவு ரொம்ப அளவுக்கு அதிகமா எக்ஸ்ட்ரீமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல தரையில இருந்து 9 இன்ச் அளவுக்கு ஹைட்டுக்கு பாத்தீங்கன்னா பனி ஃபுல்லா பாத்தீங்கன்னா தரைய ஃபுல்லா சூழ்ந்துருது. அது மட்டும் கிடையாது, இவங்க தேடி போறப்ப பாத்தீங்கன்னா அவங்க தேடுறவங்களே 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள காணாம போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகி அவங்கள மறுபடியும் அங்க இருந்து கூட்டு வந்திருக்காங்க. சோ அந்த ஒரு டைம்ல தான் போலீஸை ரியலைஸ் பண்றாங்க, நம்ம இந்த காட்டுக்குள்ள இதுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இங்க தேடுற ஒவ்வொருத்தருக்குமே ஆபத்தை தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா நாட்கள் போக போக பனி அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ தேடுறவங்களோட உயிரை கருத்தில் கொண்டு நம்ம இப்போதைக்கு தேடுற பணியை நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரியா தேடுற பணியை நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்படி நிப்பாட்டிக்கிறது எத்தனை காலங்கள் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பனிக்காலம் முடிஞ்ச அடுத்த ஸ்பிரிங் சீசன் வரும் பாத்தீங்கன்னா அந்த காலம் வரைக்கும் நம்ம நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா காணாம போன அந்த 5 பேரோட அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணுது. என்னடா அவங்க வாட்டுக்கு பனி விழுகிற காலம் வரைக்கும் தேட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பசங்க அந்த பனி விழுகிற காட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களை இப்பயே போய் கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுக்கடுத்து அவங்களை உயிரோடய கூட்டு வர முடியாது அப்படின்ற பயம் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆகுது. சோ அதனாலே போலீஸ் போய் மறுபடியும் இதை இன்சிஸ்ட் பண்றாங்க. ஆனா என்னத்தை தான் இன்சிஸ்ட் பண்ணாலும் நாங்க மத்தவங்களோட உயிரின் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடுற பணியை அப்படியே கிடப்புல போட்டுறாங்க. அப்படி கிடப்புல போட்ட அந்த ஒரு டைம்ல அந்த 5 பேரோட அம்மா அப்பாட்ட போலீஸ் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான், உங்க பசங்க தப்பான பகுதிக்கு போயிருக்காங்க. அதுவும் அப்படி போன அந்த ஒரு டைம்ல நார்மலான ட்ரெஸ் வேற போட்டு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துக்குள்ள போனதே ஒரு சூசைடல் மிஷன் மாதிரி தான். நம்ம இப்ப அந்த 5 நாள்லயே அவங்களோட உயிரை தாக்கு பிடிச்சிருக்க முடியுமான்றது எங்களுக்கு டவுட்டா தான் இருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பிரிங் சீசன் வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களாகவும் மாறுது. அந்த 5 பேரோட அம்மா அப்பா எப்படா பனிக்காலம் முடியும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பனிக்காலமும் முடியுது. பனிக்காலம் முடிஞ்சுன்னு போலீஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த காட்டுல போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை தான் சர்ச் பண்ணி பார்த்தாலும் எங்கேயுமே இந்த 5 பேர் உயிரோடையும் கண்டுபிடிக்க முடியல, இறந்து போன பாடியையும் கண்டுபிடிக்கவே முடியல. என்ன பண்றதுனே தெரியாம போலீஸ் முடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஜூன் மாசம் 4ஆம் தேதி 1978வது வருஷம் ஒரு குரூப் ஆஃப் பைக் ட்ரக்கர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதாவது வீக்கெண்ட்ல மட்டும் டிராவல் பண்ற பைக் ட்ரக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள பைக் ஓட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அப்படி பைக் ஓட்டிட்டு போற
போறப்ப அந்த காட்டுக்குள்ள ஒரு சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல ஒரு அபாண்டனான ஃபாரஸ்ட் சர்வீஸ் ட்ரெய்லர் ஒன்னு நிக்கிறத பாக்குறாங்க. அதை தங்குறதுக்காக ஒரு பஸ்ஸே பாத்தீங்கன்னா வீடு மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ட்ரெய்லர் நிக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே என்னடா அது வித்தியாசமா இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த ட்ரெய்லருக்கு பக்கத்துல போறாங்க. அப்படி பக்கத்துல போக 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 பாத்தீங்கன்னா சம்திங் பேட் ஸ்மெல் உங்களோட மூக்க பயங்கரமா தொலைக்குது. அதை பார்த்தோன்னே என்னடா இவ்வளவு கேவலமா ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரோட விண்டோவை பாக்குறாங்க. அந்த விண்டோ பாத்தீங்கன்னா உடஞ்சு போய் கிடக்கு. அப்படி உடஞ்சு போய் கிடக்குற அந்த விண்டோ வழியா அவங்க போய் எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பாக்குறப்ப உள்ள இருக்கிற ஒரு கட்டில்ல பெட்ஷீட்டால தலையில இருந்து பாதம் வரைக்கும் சுற்றப்பட்ட நிலையில ஒரு டெட் பாடி பாத்தீங்கன்னா கட்டில் மேல கிடக்கு. அதை பார்த்த உடனே இந்த பைக்கர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சாக்காயிராங்க. அப்படி சாக்கான உடனே இந்த ஒரு விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில நிமிடங்கள்லயே போலீஸ் அந்த இடத்துக்கு விரைந்து வர்றாங்க. அப்படி விரைந்து வர்றவங்க அந்த சர்வீஸ் ட்ரெய்லருக்குள்ள போயிட்டு அந்த பெட்ஷீட்டால சுற்றப்பட்ட அந்த டெட் பாடியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த 5 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 5 பேர்ல ஒருத்தரான டெட் வெயர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டெட் வெயரோட பாடி தான் இது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த ஒரு ட்ரெய்லர் இருக்கிற இந்த ஒரு பிளேஸ் அந்த கார் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப கிட்டத்தட்ட 19 மைல் தள்ளி இருக்குன்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த 19 மைல் தூரம் எதுக்கு இந்த டெட் வெயர் நடந்தே வந்திருக்காப்ல அப்படின்றதான் இப்போதைக்கு போலீஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. ஏன்னா சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட் நோக்கி 19 மைல் தூரம் இவ்வளவு தூரம் அவர் நடந்து வர்றாரு அப்படின்னா இங்கிட்டு நடந்து வரதுக்கு பதிலா வந்த பக்கமே நடந்து போயிருந்தாருன்னா அவர் வீட்டுக்கே போயிருக்கலாம் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அந்த பக்கம் போகாம இந்த பக்கம் வந்தார் அப்படின்றது இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பாடி எடுக்கிறப்ப அந்த டெட் வெயரோட பாதங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதம் கம்ப்ளீட்டா உறைஞ்சு போன நிலைமையில இருக்கு. சோ அதை பாக்குறப்ப ஒரு குளிர் தாங்க முடியாதனாலையும் ஸ்டார்வேஷன்னாலையும் அதாவது பட்டினியினாலையும் தான் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஓரளவுக்கு கெஸ் பண்றாங்க. ஆனா என்னத்தை தான் இவங்க இப்படி கெஸ் பண்ணாலும் அதுலயே சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா டெட் வெயரோட பாடி எடுக்கப்பட்ட அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் ட்ரெய்லர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரெய்லருக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க 5 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 5 பேர் ஒரு வருஷம் சாப்பிடுறதுக்கு தேவையான டின் ஃபுட் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லருக்குள்ளே இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த ட்ரெய்லருக்குள்ளே பாத்தீங்கன்னா தீமூட்டி குளிர்காயறதுக்கு ஏற்ற ஒரு பிளேஸும் இருக்கு. கூடுதலா அங்க 4-5 கேஸ் சிலிண்டர் கூட இருந்திருக்கு. சோ அதை வச்சு இவங்க ஓரளவுக்கு ஈஸியா குளிர் காஞ்சிருக்கவும் முடியும், அங்க இருக்கிற டின் கேனை சாப்பிட்டுட்டு இவங்களால உயிர் வாழ்ந்திருக்கவும் முடியும். அண்ட் இந்த ட்ரெய்லரோட ஜன்னல பாத்தீங்கன்னா பைக்கர்ஸ் வந்து பாக்குறப்ப உடஞ்சு போயிருச்சு பாத்தீங்களா, அந்த உடஞ்சு போன ஜன்னல் வழியா பனி காலத்துல அளவுக்கு அதிகமா பனி உள்ள வந்திருக்கும் இல்லையா. அப்படி வருது அப்படின்னா ட்ரெய்லருக்குள்ளே அளவுக்கு அதிகமா குளிர ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ அந்த குளிர அவங்க போக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜன்னலை சரி பண்றதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கணும் இல்லையா. ஆனா அப்படி அந்த ஜன்னலை சரி பண்றதுக்கான எந்த விதமான முயற்சியும் எடுத்ததுக்கான தடையும் அந்த ட்ரெய்லருக்குள்ள துளி அளவு கூட இல்ல. சோ இதெல்லாம் பாக்குறப்ப போலீஸ்க்கு சம்திங் பிஸியா படுது. ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு தேவையான சாப்பாடு இருக்கு, குளிர்காயறதுக்கு தேவையான நெருப்பை கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அந்த ட்ரெய்லருக்குள்ள இருக்கு, பனியை உள்ள வரவிடாம தடுக்கிறதுக்கு ஜன்னலை சரி பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருந்து அதை அவங்க பண்ணாம விட்டுருக்காங்க அப்படின்னா இங்க வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. அப்படி கெஸ் பண்ண உடனே சரி டெட் வெயரோட பாடி இங்க இருக்கு, மற்ற 4 பேரோட பாடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப இந்த டெட் வெயரோட பாடி கிடைச்ச அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் ட்ரெய்லர்ல இருந்து 10 மைல் தூரத்துக்கு சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா பிளேஸுமே கம்ப்ளீட்டா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப இந்த ட்ரெய்லர்ல இருந்து 4.5 மைல் தொலைவில் பாத்தீங்கன்னா அடுத்த 2 பாடியை கண்டெடுக்கிறாங்க. அதுல ஒருத்தரோட பாடி காரோட ஓனரான மதுருகா இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரோட பாடி பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த பாடி மட்டும் தான் போலீஸ்க்கு கிடைக்குது. அனதர் ஆஃப் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் சாப்பிட்டுட்டு போயிருச்சான். அண்ட் இன்னொருத்தரோட பாடி பாத்தீங்கன்னா ஸ்டெர்லிங் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரோட பாடி கிடைக்குது. பாடி கிடைக்குதுன்றதுக்காக அவரோட பாடியே கிடைக்கல, அவரோட எலும்பு கூடு இருக்கு பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் அந்த சரௌண்டிங்ல இருந்து போலீஸ் எடுக்கிறாங்க. அண்ட் இவங்களோட பாடி அட்டாப்சி பண்ணி பாக்குறப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா ஹைப்போதெர்மியானால இறந்திருக்காங்க அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது உச்சக்கட்ட குளிர்னால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து 4வதா ரொம்ப ஸ்லோவா ரியாக்ட் பண்ற ஜாக் ஹியூட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பாடியை பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த அளவுக்கு பெருசா கண்டுபிடிக்கவே இல்ல. ஆனா 2 நாள் கழிச்சு ஒரு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆன ஒரு ஆர்டிக்கல ஜாக் ஹியூட்டோட அப்பா பாக்குறப்ப இதுல போட்டோ எடுத்து போட்டுக்கிற இந்த Dress என்னோட பையனோட Dress தான், இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் என்னோட பையனோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எடுத்துட்டு போய் போலீஸ்ட காமிக்கிறப்ப தான் போலீஸ் அந்த நியூஸ் பேப்பர்காரங்களை கான்டாக்ட் பண்ணி இது நீங்க எங்க எடுத்தேன்னு சொல்லிட்டு கேக்குறப்ப இந்த ஒரு இடத்துல எடுத்தோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க போய் பாக்குறப்ப இது என்னோட பையனோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணவும் செய்யறாரு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஜாக் ஹியூட்டோட எலும்பு கூடி எந்த இடத்துல கிடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் ட்ரெய்லர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சர்வீஸ் ட்ரெய்லர் இருந்து 2 மைல் தூரம் வடகிழக்கால தான் பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கவே செஞ்சிருக்காங்க. சோ இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 4 பேரோட பாடியை போலீஸ் கைப்பற்றிடுறாங்க. மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு பாடி கேரி மத்தியாஸ் மட்டும் தானே. சோ அந்த கேரி மத்தியாஸோட பாடியும் கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு போலீஸ் எவ்வளவோ சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவுதான் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கேரி மத்தியாஸோட பாடியை மட்டும் போலீஸால கைப்பற்றவே முடியல. சப்போஸ் பாடி கிடைக்கல அப்படின்னா இந்த 5 பேர்ல இவர் மட்டும் உயிர் தப்பிச்சு போயிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் போலீஸ்க்கு கிரியேட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ட்ரெய்லருக்குள்ள டெட் வெயரோட பாடி எடுத்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லருக்குள்ள பாத்தீங்கன்னா கேரிஸ் மத்தியாஸோட டென்னிஸ் ஷூ பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லருக்குள்ளே இருந்திருக்கு. சோ அதை வச்சு பாக்குறப்ப டெட் வெயர் இங்க இருந்த டைம்ல கேரி மத்தியாஸ் இங்க தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. அந்த டெட் வெயர் போட்டிருந்த லெதர் ஷூவை தான் பாத்தீங்கன்னா கேரி மத்தியாஸ் எடுத்து போட்டு இங்க இருந்து போயிருக்கான் அப்படின்றதையும் போலீஸ் கெஸ் பண்றாங்க. அண்ட் அந்த டெட் வெயர் ட்ரெய்லருக்குள்ள பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பசினாலையும் குளிர்னாலையும் தான் இறந்து போயிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. இதை எப்படி கெஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த டெட் வெயர் தன்னோட வழக்கமான இடையில இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோ எடை பாத்தீங்கன்னா கடந்த 4 மாசத்துல கம்மியா இருக்கான். அவனோட கால் அளவுக்கு அதிகமா உறைஞ்சு வேற போயிருந்திருக்கு. சோ அதனாலதான் இவன் பசி பட்டினா அந்த அளவுக்கு அதிகமான
குளிர்னால இறந்து போயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இவன் இந்த கார்ல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம், அதாவது டெட்வேர் இந்த கார்ல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 மாசம் வரைக்கும் உயிரோட வாழ்ந்திருக்கான் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, டெட்வேரோட முகத்துல பார்த்தீங்கன்னா தாடி அளவுக்கு அதிகமா வளர்ந்துருக்கு. வளர்ந்திருக்க அந்த தாடியை வச்சு கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப குறைஞ்சது 6ல இருந்து 8 வாரம் வரைக்கும் உயிரோட வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் அந்த 5 பேர்ல 4 பேரோட பாடியை கண்டுபிடிச்சாலும் இவங்க எதனாலதான் இறந்திருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாலும் இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க அண்ட் யார் இவங்களை இங்க கூட்டு வந்திருப்பாங்க அண்ட் இந்த 5 பேர்ல இருந்து தப்பிச்சு போன அந்த ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா மேத்தியாஸ், அவர் எங்க போனாரு, மேபி அவர் தான் உங்களை கூட்டு வந்து கொன்றாரா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் இந்த கேஸ்குள்ள அடுத்து விளையாட ஆரம்பிக்குது. அப்படி விளையாடுறப்ப எக்கச்சக்கமான கேள்விகளும் எழுது, அதுக்கு சில பேர் சில விதமான பதில்களும் சொல்றாங்க. அது ஒவ்வொன்றா இப்ப நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா ஜோனஸ் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது 2 ஹெட்லைட்டை பார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீன் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. அந்த ஹெட்லைட்டுக்கு முன்னாடி சில மென்னும் ஒரு அம்மாவும் ஒரு குழந்தை இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. அப்படி அவர் சொன்னதை வச்சு பாக்குறப்ப இந்த 5 பேரை தாண்டி ஒரு பெண்மணி ஒரு குழந்தை வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எங்க போனாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி கிரியேட் ஆகுது இல்லையா. சோ இந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா ஜோனஸ் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப இவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பதில மாத்தி சொல்றாப்ல. இத பாக்குறப்ப போலீஸ்க்கே கடுப்பாயிடுது. நீ உண்மையிலே என்னத்தை பார்த்த, நீ கரெக்டா தான் சொல்றியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப ஜோனஸே கொஞ்சம் சிவரிங் ஆகி, சார் அந்த டைம்ல நான் ஹார்ட் அட்டாக் பெயின்ல இருந்தேன், அந்த டைம்ல எனக்கு ஹாலுசினேஷன் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆச்சு. சோ தூரமா ஹெட்லைட்ல யாரோ இருந்தாங்கன்னு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு, அதை தாண்டி அக்யூரேட்டா ஒரு பொண்ணும் குழந்தையும் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு என்னால அடிச்சு சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிராப்ல. ஆனா இந்த ஒரு விஷயம் இவர் மேல சந்தேகத்தை கிரியேட் பண்ணாலும் இவருக்கு எந்த விதமான மோட்டிவும் கிடையாது இல்லையா. அதாவது பார்த்ததை போய் சொல்றதுக்கான மோட்டிவும் கிடையாது, அந்த பசங்களை கொல்றதுக்கான மோட்டிவும் கிடையாது இல்லையா. சோ அதனாலே அவரை ஒண்ணும் பண்ணாம அனுப்பி விட்டுறாங்க. ஆனா என்னதான் இவர் அனுப்பிவிட்டாலும் மதுரவாவோட அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு விஷயத்தை அடிச்சு சொல்றாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாட்டினா ஏதாவது ஒரு நபர் இந்த 5 பேரையும் கூட்டு போகல அப்படின்னா இவங்க கண்டிப்பா அங்க போயிருக்கவே மாட்டாங்க. இந்த ஜோஸ்வன சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு பெண்மணி ஒரு குழந்தை இருந்தாங்கன்னா அவங்க மேபி கேஸ் ஸ்டேஷன்ல இவங்க ஸ்நாக்ஸ் வாங்கின அந்த டைம்ல இவங்கிட்ட உதவி கேட்டு இருந்திருக்கலாம். அதாவது இவங்க கேஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்த டைம்ல உதவி கேட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு உதவி பண்ற மனப்பான்மையோட கூட இவங்க இந்த மலைக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சம்திங் ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சா நடந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஏன்னா யாராவது ஃபோர்ஸ் பண்ணி இந்த 5 பேரை அங்க கூட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா காரை தாறுமாறா ஓட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்படி ஓட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா காரும் டேமேஜ் ஆயிருந்திருக்கும். ஆனா அப்படி கார் டேமேஜ் ஆனதுக்கான எந்த விதமான தடையும் இல்ல இல்லையா. அது மட்டும் கிடையாது, இந்த 5 பேரை ஃபோர்ஸ் பண்ணி தான் அங்க கூட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜோசோனஸ் ஹெல்ப் வைக்கிற டைம்ல இவங்க 5 பேர் அந்த சைடுல இருந்து ஹெல்ப் பண்ணி கத்திருப்பாங்க இல்லையா. ஆனா அந்த மாதிரி எந்த விதமான சத்தமும் அவங்க போட்ட மாதிரியும் தெரியல. அதன்படி பாக்குறப்ப இந்த 5 பேர் விருப்பப்படிதான் இந்த கார்ல இருந்து இறங்கி இந்த மலைக்குள்ள நடந்து போயிருந்திருக்காங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் இந்த 5 பேருக்கும் ஏதோ சம்திங் நடந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அண்ட் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவங்களை உதவிக்காக தான் கூட்டு போயிருக்கு அப்படின்றதுக்கு இன்னொரு சான்று அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்த 5 பேரை யாரும் வற்புறுத்தி கூட்டு போல, இவங்க வழி தவறி அந்த மலைக்கு போயிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அப்படி போனே இந்த கார் ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா இவங்களுடைய அடுத்த செயல் என்னவா இருந்திருக்கும், அந்த காரை இவங்க 5 பேர் இறங்கி தள்ளி இருப்பாங்க. அப்படி தள்ளியே ரோட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க இல்லையா. இல்லாட்டினா ரோடு இருக்க சைடுல நடந்து போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க இல்லையா. சரி, அதுவும் இல்லாட்டினா வந்த வழியிலே திரும்பி போய் வீட்டுக்காவது வந்திருப்பாங்க இல்லையா. ஆனா அப்படி எதுவுமே இல்லாம எதுக்கு இவங்க இந்த மலை நிறைந்த காட்டுப்பகுதிக்குள்ள நடந்து போனாங்க அப்படின்றதான் இங்க இருக்க ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கு. சோ அப்ப சம்திங் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவங்கிட்ட உதவி கேட்டுதான் இந்த மலைப்பகுதி நிறைந்த காட்டுக்குள்ள கூட்டு போயிருக்கா அப்படின்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க. ஆனா அந்த ஃபோர்ஸ் என்னன்னு தான் எங்களுக்கு தெரியல அப்படின்னு கதறி அழுகவும் செய்றாங்க. சோ இதற்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தரா டீப்பா மூவ் பண்றாங்க. அப்படி மூவ் பண்றப்பதான் கேரி மேத்யூஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பத்திய சில இன்ஃபர்மேஷனையும் கேள்விப்படுறாங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸே ஷாக் கிடையாது வைக்குது. ஏன்னா கேரி மேத்யூஸ் இப்ப ரீசெண்டா தான் இந்த ஒரு சென்டர்ல வந்து ஜாயின் பண்ணாப்ல இல்லையா, அதாவது மறுவாழ்வு மையத்துல வந்து ஜாயின் பண்ணாப்ல இல்லையா. அப்படி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பாக்குறப்ப அவருடைய ஹிஸ்டரி இவங்க எதிர்பார்த்த விட ரொம்ப மோசமாவே இருந்திருக்கு. அது என்ன ஸ்டார்டிங்லேயே போலீஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா இந்த மறுவாழ்வு மையம் இருந்த யூபா சிட்டில பாத்தீங்கன்னா இவருடைய இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு பெருசா இல்லவே இல்ல. அதுவே இல்லாம இவர் மனநலம் குன்றியவர்னால இவரை பெருசா கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆனா இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறப்பதான் இவருடைய ஹிஸ்டரி எடுத்து பாக்குறப்ப இவர் ரொம்ப வயலண்டான ஆள், அதே நேரத்துல இவர் பயங்கரமான எராட்டிக் பிஹேவியர் கொண்டவர் அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இவர் அளவுக்கு அதிகமா கோவப்படுவார். கூட இருக்க பசங்களோட எல்லாம் சண்டையை போட்டு ரத்தத்தை ஒழுக விட்டுருவாப்லையாம். அப்பயே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் இவனை சைக்கோ அப்படின்னு தான் சொல்லவே செய்வானுங்களாம். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மிலிட்டரிலையும் போய் ஜாயின் பண்ணிருக்காப்ல. அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவரால ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணவே முடியல. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல என்ன பண்ணாரோ அதே மாதிரி அங்க இருக்க ஒரு ஆர்மி மேன் அடிச்சு ரத்தத்தை ஒழுக விட்டாப்ல. சோ இந்த ஒரு பேட் பிஹேவியர்னாலே இவர் ஆர்மில இருந்து தூக்கி விட்டுறாங்க. அப்படி தூக்கி விட்டதுக்கு அப்புறம் இவர் மேல கேஸ போடுறாங்க. அப்படி கேஸ போடுறப்பதான் இவரை மெடிக்கலா எக்ஸாமின் பண்ணி பாக்குறப்ப இவருக்கு ஸ்கீசோஃபீனியா இருக்கு அப்படின்றதை கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஸ்கீசோஃபீனியா இருக்கு அப்படின்னா இவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தா
போதும் அப்படின்னு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அப்படி சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒழுங்கா இருந்தாப்லன்னு கேட்டா அதுதான் கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வேலையை காமிக்க தான் ஆரம்பிச்சாப்ல. எக்கச்சக்க தடவை வயலன்ஸ் கேஸ்ல மாற்றாப்ல. அதுக்கு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காப்ல. அப்படி ஜெயிலுக்கு போனப்பையும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு போலீஸ்ட மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட 2 நாள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே போகாம பாதாள சாக்கடை குழாக்குள்ளேயே மறைஞ்சு உட்கார்ந்து இருந்திருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, இவர் அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா யார்டையும் பெர்மிஷன் கேட்காம அத்துமீறி உள்ள போயிட்டு கப்பல்ஸ் ஒன்னா இருக்கிற ரூம்குள்ள போய் உட்கார்ந்து வேடிக்கை பாப்பாப்லயாம். அதை பார்த்து அவங்களே கடுப்பாய் போலீஸ்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதனாலே அடிக்கடி பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்காப்ல. இதுக்கெல்லாம் மேல ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒரு உமனையும் 3 வயசு பொண்ணையும் த்ரெட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வயசு பொண்ணை கொன்னே விட்டாப்லயா. சோ அதுக்காக ஜெயில போயிட்டு தண்டனை அனுபவிச்சிருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, ஒரு தடவை ஒரு தப்பு செஞ்சுட்டு போலீஸ்ட மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே மலையில போய் கிட்டத்தட்ட 2 மாசம் தனிமையிலே வாழ்ந்தாப்லயா. சோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி பாக்குறப்ப தான் போலீஸ்க்கே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உருவாகுது. அதாவது இந்த கேரி மேத்யூஸ் மேல சந்தேகம் உருவாகுது. இந்த மாதிரி கேரி மேத்யூஸ் மேல சந்தேகம் வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் அந்த அளவுக்கு பெருசா இன்வெஸ்டிகேட் பண்ணாதனால இந்த ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுறாங்க. அதுதான் கேரி மேத்யூஸோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஃபோர்பஸ் டவுன் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்கார் அப்படின்றது. இந்த ஃபோர்பஸ் டவுன் அப்படின்ற பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பேஸ்கெட்பால் மேட்ச் நடந்த இடமான ஓரோவில்ல இருந்து இவங்க போய் சேர வேண்டிய இடமான சிக்கோக்கு போகாம இவங்க இந்த மலைப்பகுதிக்கு போறாங்க பாத்தீங்களா. அந்த மலைப்பகுதிக்கு போற வழியில தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்பஸ் டவுன் அப்படின்ற பிளேஸே இருக்கு. சோ அந்த ஒரு இடத்துல கேரி மேத்யூஸோட ஃப்ரெண்ட் இருக்கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை போலீஸ் கெட் பண்றாங்க. சோ இத வச்சு பாக்குறப்ப மேபி இந்த கேரி மேத்யூஸை தாண்டி மத்த 4 பேர் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் இந்த கேரி மேத்யூஸ் தான் நம்ம வீட்டுக்கு போறது முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் இங்க பக்கத்துல தான் இருக்கான், நம்ம அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட்டு போயிருந்திருக்கலாம். அப்படி கூட்டு போற அந்த ஒரு டைம் இரவு டைம் இருந்ததுனால அங்க இருக்கிற ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கும். ஏன்னா இவங்க போற ஏரியா பாத்தீங்கன்னா சிட்டிலாம் கிடையாது, எல்லா இடத்துலயும் லைட்லாம் இருக்காது. அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல இருந்து வர ஹெட்லைட்ல மட்டும்தான் ரோடே தெரியும். சோ அப்படி தெரிற அந்த ரோட்ல இவங்க கரெக்டான டைரக்ஷன்ல போனா மட்டும்தான் இந்த ஃபோர்பஸ் வில்லேஜ் இடத்துக்கே போக முடியும். சப்போஸ் இவங்க ஃபோர்பஸ் வில்லேஜ்க்கு போற டர்ன்ல டர்ன் ஆகாம ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா இவங்க வேற டைரக்ஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அப்படி ஒரு இன்சிடென்ட் தான் இந்த ஒரு இடத்துல நடந்திருக்கலாம். இவங்க ஃபோர்பஸ் டவுன் பிளேஸ்க்கு டர்ன் ஆக வேண்டிய இடத்துல இருக்கிற சைன் போர்டை சரியா கவனிக்காம அந்த இடத்துல டர்ன் ஆகாம ஸ்ட்ரைட்டா போயிருந்திருக்கலாம். அதாவது இவங்களை கவனிக்க விடாம டைவர்ட் பண்ணி கேரி மேத்யூஸ் ஸ்ட்ரைட்டா அவங்கள போக வச்சிருக்கலாம். அப்படி போக வச்சு அவங்கள அந்த மலைப்பகுதியும் கூட்டு போயிருக்கலாம். அப்படி கூட்டு போய் அங்க நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு, நம்ம இங்க இருந்து நடந்து போனால அங்க போய் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். அப்படி கன்வின்ஸ் பண்ணதை நம்பி அவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து கேரி மேத்யூஸ் கூட போயிருந்திருக்கலாம். அப்படி போன அவங்கள இவனே தன்னோட சைக்கிசத்தினால ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அப்படி சொல்றது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் ட்ரெய்லர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரெய்லர் இந்த கார் நிப்பாட்டில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, கிட்டத்தட்ட 19 மைல் தூரத்துல இருக்கு இல்லையா. சோ அவ்வளவு தூரத்துல இப்படி ஒரு சர்வீஸ் ட்ரெய்லர் இருக்கு அப்படின்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா என்ன? கண்டிப்பா எவனாச்சும் ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அடிக்கடி போயிட்டு வந்திருந்தா மட்டும் தான் இங்க ஒன்னு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. சோ அந்த ஒரு இடத்துக்கு அவங்க எக்ஸாக்ட்டா போயிருக்காங்க அப்படின்னா இந்த 5 பேர்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த இடம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது கேரி மேத்யூஸ் தவிர மற்ற 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா மிச்ச 4 பேர் பாத்தீங்கன்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு மறுவாழ்வு மையத்துல போய் ட்ரைனிங் எடுக்கிறது, பேஸ்கெட்பால் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொட்டீன் லைஃப் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு மலைப்பகுதி இருக்குன்றது கூட அவங்களுக்கு தெரியாது, அங்க போனா இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்றது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. சோ அதன்படி பாக்குறப்ப கேரி மேத்யூஸ் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் தான் உங்களை கூட்டு போயிருக்கலாம். அப்படி கூட்டு போறப்ப அங்க கொடூரமான வனவிலங்குகள் எல்லாம் இருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சதுனாலே அந்த இடத்துக்கு கூட்டு போறப்ப அது அவங்கள வேட்டையாடுறத இவ ரசிச்சும் பார்த்திருக்கலாம். அப்படிதான் அவங்களை கூட்டு போறப்ப 2 பேரு, அதாவது ஸ்டெர்லிங் அண்ட் ஜாக் மதுர்கா, அவங்க 2 பேரோட பாடி பாத்தீங்கன்னா வனவிலங்குகளால அடிக்கப்பட்டு சாப்பிடப்பட்டு கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. அந்த 2 பேரை வனவிலங்கு அடிச்சு சாப்பிடுறத இவன் கண் கூட பார்த்து ரசிச்சிருந்திருக்கலாம். அதுக்கடுத்து மிச்சம் இவங்க 3 பேர் தான் இருந்திருக்கலாம். அந்த 3 பேர்ல மத்த 2 பேர், அதாவது ஜாக்யூட் அண்ட் டெட்வேர், இவங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னா கேரி மேத்யூஸ் அந்த சர்வீஸ் ட்ரெய்லருக்கு கூட்டு போயிருந்திருக்கலாம். அப்படி கூட்டு போனதுக்கு அப்புறம் டெட்வேரை மட்டும் அங்க இருக்க வச்சுட்டு நானும் ஜாக்யூட்டும் போயிட்டு வேற எங்கேயாச்சும் ஹெல்ப் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு ஜாக்யூட்டை கூட்டுட்டு வழி தேடுற மாதிரி கூட்டு போயிருக்கலாம். அப்படி வழி தேடுற மாதிரி கூட்டு போறப்ப அந்த ஜாக்யூட்டையும் வனவிலங்குகளுக்கு இரையாக்கிருக்கலாம். அப்படி இரையாக்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் கேரி மேத்யூஸ் அந்த சர்வீஸ் ட்ரெய்லருக்கு வந்திருக்கலாம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அங்க என்னதான் சாப்பிடுறதுக்கு ஃபுட் இருந்தாலும் குளிர்காயறதுக்கு தீ மூட்டுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அது எதையுமே டெட்வேருக்கு கொடுக்காம அவனை கம்ப்ளீட்டா பிளாங்கெட்டை வச்சு சுத்தி இருக்கலாம். அப்படி சுத்திட்டு சாப்பாடு கொடுக்காம குளிர்லயும் வாட்டி அவன் இறக்குறத நேர்லயே பார்த்திருக்கலாம். அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி அவன் தப்பிச்சு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு கைண்ட் ஆஃப் நேரஸ்ன கேட்கறப்ப இது ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுனாலும் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா என்னத்தான் 40 வருடங்கள் ஆனாலும் இது நாள் வரைக்கும் இந்த கேரி மேத்யூஸ் எங்க போனா அப்படின்றத போலீஸால கண்டுபிடிக்கவும் முடியல. இல்ல அவன் எங்கேயும் போகாம இந்த 5 பேரோட சேர்ந்து இன்னசென்ட்டாவே டிராவல் பண்ணி வந்து வழி தெரியாம மாட்டி இறந்து போய் அங்க காட்டுக்குள்ளே கடக்கானா அப்படின்றதையும் போலீஸால ட்ரேஸ் பண்ணி பாடியை எடுக்கவும் முடியல.
சோ கேரி மேத்தியாஸ்க்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சாலும் எவிடன்ஸ் பேஸ் அண்ட் தடயம் பேஸ் பாக்குறப்ப கேரி மேத்தியாஸ்க்கு எதிராக எந்த விதமான தடயமும் இவங்க சொல்ற மாதிரி எதையுமே பூர்த்தி பண்ற மாதிரி இல்லாததுனால இந்த 5 பேர் எதுக்கு சம்மந்தம் இல்லாம காரை கொண்டுட்டு அந்த காட்டுக்கு போனாங்க, அப்படி போனதுக்கு அப்புறம் எதுக்கு வாலண்டியரா நடுக்காட்டுக்கு போனாங்க, அப்படி போன அவங்க எதுக்கு அந்த அபாண்டனான ட்ரெயிலர்ல தங்கினாங்க, அப்படி தங்கின அந்த ட்ரெயிலருக்குள்ள சாப்பாடு இருந்தும் ஏன் சாப்பிடல, குளிர்காயறதுக்கு ஃபெசிலிட்டி இருந்தும் ஏன் குளிர்காயல, அண்ட் அவங்க எப்படி மர்மமான முறையில இறந்தாங்க, அங்க காரை நிப்பாட்டினவங்க மறுபடியும் எதுக்கு வீட்டுக்கு வராம மேல் நோக்கி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு இது நாள் வரைக்கும் பதில் தெரியாம இந்த ஒரு நிகழ்வு மர்மமான நிகழ்வாவே இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சோ இந்த ஒரு நிகழ்வை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.